இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு சடங்கை வகுத்தவன் தமிழன் தான். இதுக்கு எப்படி இந்த வழிபாடு செய்யணும், இதுக்குள்ள ஒரு சூட்சமம் என்ன, இந்த நுட்பம் என்னன்றதை கண்டுபிடிச்சவன். இதற்கும் நமக்கு இந்த உயிருக்கும் இந்த இயற்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, இந்த உயிருக்கும் இறைவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, இது எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது, இந்த கனெக்ஷனை, இந்த இணைப்பை கண்டுபிடித்தவன் தமிழன். அந்த கண்டுபிடிச்ச மட்டும் இல்லை, இதுக்கு எப்படி வழிபாட்டு முறை உருவாக்கணும்னு வச்சது தமிழன் தான். ஆக தமிழில் தான் வழிபாடு இருந்தது, தமிழ் முறையில் தான் வழிபாடு, வேறு எங்கேயும் வேறு எந்த மொழி வழிபாடு ஒன்று அமையவே இல்லை. இது அப்புறம் காலப்போக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. ஓகே தானே. இந்த மண்ணுக்கு ஏன் இந்த பூஜை செய்கிறோம் அப்படின்னா, இந்த மண் இங்கே இன்றைக்கி நம்ம வீடு அமைஞ்சிருக்குது. இதுக்கு முன்னாடி என்னவா அந்த காலத்தில் உலகம் உருண்டு கொண்டே இருக்கிறது இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி என்னது, கொஞ்சம் ஒரு விருட்சம் வந்திருக்கலாம், இல்லை ஒரு பெரிய நிறைய பல உயிர்களுக்கு தாகம் முத்திக்கக்கூடிய குளம் இங்கே இருந்துக்கலாம். இன்றைக்கி சென்னையெல்லாம் போய் நாங்கள் வழிபாடு பண்ணுறோம், புதுமனை போகலாம். அங்கே என்ன பண்ணிக்கிறாங்க, கம்மாயப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அப்பார்ட்மெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ அங்கே பெரிய நதி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நதி என்ன பண்ணிட்டாங்க, தூர்வாரி மாற்றி மண்ணை போட்டு இன்றைக்கி பெரிய பிளாட் போட்டு விற்க ஆரம்பித்தாங்க. இந்த மண்ணுக்கு ஒரு பெரிய சக்தி என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்கள்ல இந்த மண் நீர் இது ரெண்டு மிக சக்தி வாய்ந்தது. பஞ்சபூதம் சக்தி வாய்ந்தது.